ஹாய் ஆல் வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 91, 92 அண்ட் 93 மூணு நாளுக்கான டேவையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்லோட் போட்டுறாங்க. சாரிங்க, மூணு நாளாவே அப்லோட் போட முடியல. சாரி, 2 நாள் அப்லோட் போட முடியல. கொஞ்சம் வேலை இருந்தனால வெளியே போயிட்டேன். அதனால தான் வீடியோ அப்லோட் போட முடியல. சாரி, மன்னிச்சுக்கோங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நம்ம ஃபேமிலி. ஸோ நீங்கள் என்னை எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஃபேஸில்? யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? வாங்க போய் பார்த்தலாம் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. ஹாய் ஆல் வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 91, 92 அண்ட் 93 மூணு நாளுக்கான டேவையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்லோட் போட்டுறாங்க. சாரிங்க, மூணு நாளாவே அப்லோட் போட முடியல. சாரி, 2 நாள் அப்லோட் போட முடியல. கொஞ்சம் வேலை இருந்தனால வெளியே போயிட்டேன். அதனால தான் வீடியோ அப்லோட் போட முடியல. சாரி, மன்னிச்சுக்கோங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நம்ம ஃபேமிலி. ஸோ நீங்கள் என்னை எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? வாங்க போய் பார்த்தலாம் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. 3 நாளுமே காலைல எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க், அதாவது நம்ம சேனல்லையே இருக்குது இந்த ட்ரிங்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் ஃபோல்டரில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், ஃபேட் கட்டர் ட்ரிங்க்னே இருக்கும். இந்த 3 நாளுமே இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கை தான் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தேங்க. முதல் நாள் டயட்டில் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் செஞ்ச சாப்பாடு, அதாவது மட்டர் சாப்பாடு மீது இருந்தது. அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதை மறுநாள் காலைல தயிர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டாங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளருக்கான பழைய சாப்பாடும் முட்டைக்கோஸ் பொரியல் எடுத்துக்கிட்டேங்க. மட்டரிசியை சாப்பாடு கூட பிணைஞ்ச குழம்பு ரசம்லாம் ஊற்றி சாப்பிட்றத விட தயிர் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அதாவது தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே தோற்று போயிருங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. காலைல 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. பழைய சாப்பாடு குடித்ததும் மதியம் பசியே இல்லைங்க. அதனால் மதிய சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். நைட்டு தான் டின்னர் தான் சாப்பிட்டேன். டின்னருக்கு 2 சப்பாத்தியும் வெங்காய சட்னியும் எடுத்துக்கிட்டேங்க. அதாவது நைட்டு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. 2வது நாள் காலைல எப்பவும் போல் எழுந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கஷாயம் குடிச்சிட்டேங்க. கஷாயம் குடித்து 1 மணி நேரம் கேப் கொடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லியும் சுரக்காய் கூட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருந்தேங்க குழம்பு. அதவே இட்லிக்கும் வச்சுக்கிட்டேங்க. ஸோ 2 இட்லியும் சுரக்காய் கூட்டம் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் 9:30க்கெல்லாம் சாப்பிட்டேங்க. லன்ச் ஒரு 2 மணிக்கு தான் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டரிசி சாப்பாட்டுக்கு பிணைஞ்சிக்கிறதுக்கு அதே குழம்பு தாங்க. காலைல இட்லிக்கு வச்சோம் பார்த்திங்கன்னா அதே குழம்பு தான். சுரக்காய் கூட்டு தான் வச்சுருந்தாங்க. அதே சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சிக்கிட்டேன். சுரக்காய் மட்டும் நிறைய போட்டு சாப்பிட்டேங்க. அதுக்கு பொரியல் பார்த்திங்கன்னா இது நம்ம பாலக்கீரை பொரியல் செஞ்சுருந்தேங்க. இந்த சுரக்காய் கூட்டுக்கும் பாலக்கீரைக்கும் அவ்வளோ டேஸ்ட் பிரமாதமாக இருந்துச்சுங்க. பாலக்கீரையை நீங்கள் வெறும் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்மாடியோ, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு இவ்வளோதாங்க. எப்பவும் போல் நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டேன். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நேற்றுக்கான டே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லேசி டே தாங்க. எழுந்திரிச்சதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அதனால் டேரெக்டாக லஞ்சு தான் சாப்பிட்டேங்க. லஞ்சுக்கு மட்டரிசி ஊற வைக்காதனால ஒயிட் ரைஸுங்க. ஒயிட் ரைஸ்க்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா பிரண்டை துவையல் தான் வச்சுருந்தாங்க. பிரண்டை துவையலுக்கும் சாப்பாட்டுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. அதனால் ரசம் ஊற்றிக்கிட்டேன். வீட்டில் டெய்லியுமே ரசம் வைக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி என்னமோ எனக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் ரசம் ஊற்றிக்கிட்டேங்க. ப்ரோட்டீனுக்கு பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் தான் வச்சுருந்தேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்சுங்க. லஞ்ச் 12:30க்கெல்லாம் சாப்பிட்டேங்க. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு பார்த்திங்கன்னா ஒரு தோசையும் பிரண்டை துவையல் நிறையா அரைச்சிருந்தேங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதுதான் ஊற்றி சாப்பிட்டேங்க. இதுதான் இன்றைக்கான டின்னருங்க. 3 நாளுமே நைட் திருபுலா சூர்ணத்தை சுடுதண்ணியில் தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேங்க. அப்புறம் எப்பவும் போல் தண்ணி மட்டும் 5 லிட்டர் அளவுக்கு குடிச்சிட்டேன். ஸோ தண்ணி குடிச்சிக்கலாம்.
தண்ணி வந்து வெது வெதுப்பாக குடிங்க, அப்போதான் நல்லது. ஏன்னா த்ரோட்டுக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது, வேற எந்த ஒரு இஷ்யூ நமக்கு வராது. ஓகேங்களா? அதனால தான் கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிச்சுக்கோங்கன்னு சொல்றது. அப்புறம் எப்பவும் போல சைக்கிளிங் ஒரு 1/2 மணி நேரம், டான்சிங் யோகா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குங்க. அதை வந்து நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பண்ணேங்க. ஆனால் எந்த ஒரு டயர்ட்னஸுமே இல்லைங்க. ஆனால் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற, எஃபர்ட்னு இல்லை, நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட், அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து நம்ம என்ன சைக்கிளிங் பண்ணாலும் சரி, ஜாகிங் போனாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, இதில் கிடைக்காதது எல்லாமே அதில் கிடைக்குது. கை கால் வலி சுத்தமாக இல்லைங்க. ஆனால் நமக்கு வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டான்சிங் யோகா. ஸோ நம்ம டோட்டலாக டாப் டு பாட்டம், கால் வரைக்கும், தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா பார்ட்ஸுமே ஒர்க் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்பவும் போல் தண்ணி குடிச்சாச்சு, ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அப்புறம் வேற என்ன, திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.